குடும்பத்தோட நான் நேரம் செலவிடு செய்வேன். என் மனைவியோட, என் பிள்ளைகளுக்காக நேரத்தை ஒதுக்கி அவங்களோட சந்தோஷமாக நான் இருப்பேன் அப்படின்லாம் தீர்மானம் எடுத்து உங்கள் வேலைகளை ஒழுங்குபடுத்தணும். அதை எந்தெந்த காரியன்படி செய்யணும். ஆண்டவரே பார்த்தீங்களா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றையும் படைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அதன் காரியத்தை நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அதே மாதிரி தான் ஒரு வேலையோ ஒரு தொழிலோ ஒரு இடத்துல வேலை செய்கிறோமோ, நம்ம அதை ஒழுங்குபடுத்தும் பொழுது, அதை சரியாய் நடத்தும் பொழுது தான் அந்த ஆசீர்வாதத்தை நம்மளால் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். நம்ம ரெபேக்கல் அக்கா மாவு விற்பாங்க. ஜெனிஃபர் கடையில் பால் பாக்கெட்டு வாங்குவேன் நான். அப்படி வாங்கும்போது ஜெனிஃபர் அண்ணே காசு வேணானேன்னு சொன்னாலும் நான் விட மாட்டேன். ரெபேக்கல் அக்கா மாவு பாக்கெட்டுக்கு காசு வாங்கலைன்னா நான் அவங்ககிட்ட மாவே வாங்க மாட்டேன்னு சொல்லிடுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது தொழில். தொழில் வரும்போது பாஸ்டர்னு பார்க்கக்கூடாது, நண்பர்கள்னு பார்க்கக்கூடாது, யாரும் பார்க்கக்கூடாது. அதுதான் நம்முடைய லாபம். அதில் தான் நம்ம நோக்கமாக இருக்கணும். மற்றபடி சர்ச்சுக்கு வந்து நீங்கள் 1 லட்ச ரூபாய் காணிக்க கொடுத்தா கூட நான் அதை வாங்கிக்கிறேன். ஆனால் மாவு பாக்கெட்டுக்கு 20 ரூபாய் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். புரிஞ்சுக்கிச்சா? இந்த மாதிரி சில ஒழுக்கங்களை நான் வச்சிருக்கிறேன். அதை நீங்கள் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். காசு விஷயமா இருந்தாலும், அதுக்கப்புறம் நம்முடைய நேரங்கள் பாருங்கள். நல்லா கரெக்டாக 4:30 4:45 மேக்சிமம் நான் தூங்கவே மாட்டேன், எந்திரிச்சிருவேன். இப்போது சனிக்கிழமெல்லாம் கூட்டத்துக்கெல்லாம் நாங்கள் அதிகாலையில் 5 மணிக்கெல்லாம் போயிட்டோம். ஸோ ஒவ்வொரு நாளும் அந்த நேரத்துக்கு நான் எந்திரிச்சிருவேன். பகலில் முடிந்தவரை நான் தூங்கவே மாட்டேன். இதுக்கு சாட்சி எப்சி, ஏஞ்சலு, ஜேக்கு. முடிந்தவரை நான் பகலில் மேக்சிமம் தூங்கவே மாட்டேன். இப்படி சில காரியங்களுக்குள்ளே நாம் உட்படுத்தி கொள்ளும்போது நம்முடைய இருதயத்துக்குள்ளே கொஞ்சம் சமாதானம் இருக்கும். ஆமென். இல்லாமல் மத்தியானம் ஒரு பெரிய தூக்கம் தூங்கி அதில் கெட்ட கனவு கண்டு எந்திரிச்சு பதறி, அதுக்கப்புறம் வீட்டு வேலைகள்லாம் பெண்டிங் கிடந்து அதை சரி செய்யாமல் இது சரி செய்யாமல், எந்திரிக்கிற வேண்டிய நேரத்தில் எந்திரிக்காமல், தூங்குகிற நேரம் தூங்காமல், ஐயோ குழப்பத்தோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டாம். நல்லா தைரியமாக, நல்லா நேர்மையாக, பர்ஃபெக்டாக பேசுங்க. பேசும்போது உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தை சரியாக வரணும். உங்கள் செய்கைகள்லாம் சரியாக இருக்கணும். உங்களுக்கே உங்கள் மேலே சந்தேகம் வரக்கூடாது. இப்படிலாம் நீங்கள் சீர்படுத்துங்க. நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க. நல்லா வீட்டை நீட்டாக வச்சுக்கோங்க. இருக்கிறத வச்சு சிறப்பாக வாழ நீங்கள் கற்றுக்கோங்க. நிச்சயமாக நீங்கள் பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளே போயிடுவீங்க. இருக்கிறத உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை மனரம்யமாக ஏற்றுக்கொண்டு ரொம்ப சிறப்பாக நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா ஆண்டவர் பார்ப்பாரு, இவன் எனக்கான பிள்ளை என்று தெரிந்தெடுப்பார். ஒரு திருப்தியற்ற ஒரு வாழ்க்கைக்குள்ளே நம்ம இருக்க வேண்டாம். அது நம்முடைய சிந்தனையில் தான் இருக்குது. ஆமென்.